Hi friends, welcome to our channel. இந்த தீபாவளிக்கு சூப்பராக உளுந்து முறுக்கு உளுந்து மாவு இல்லாமல் நம்ம உளுந்து அவிச்சு சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்ட உடனே நல்லா கரைஞ்சிற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2-3 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். இனி இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்தோம். அதே கப்பில் 4 கப் அளவுக்கு அரிசி மாவு, நம்ம இடியாப்ப மாவுனாலும் எடுத்துக்கலாம், கடையில் வாங்குகிற எந்த அரிசி மாவுனாலும் எடுத்துக்கிடலாம். இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா சூடான பட்டரோ அல்லது ஆயிலோ நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் ஓமம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான், நல்லா சூடான ஆயில் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது காய்ச்சிடக்கூடாத மாவு, அதனால் எப்போவும் க்ளோஸ் பண்ணியே வைக்கணும். அப்புறம் அந்த அச்சில் முறுக்கு அச்சில் ஃபுல்லாக ஆயில் தடவிட்டு நம்ம மாவு எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கரண்டியில் பேக் சைடு ஆயில் தடவிட்டு நம்ம புழிஞ்சு பார்க்கலாம். அந்தந்து ஒரு வேளை விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுன்னு அர்த்தம். ஸோ தண்ணி லைட்டாக தெளித்து பிசைஞ்சு திருப்பி பண்ணி பாருங்கள். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பிளேட்டில் அப்புறம் கரண்டியோட பேக் சைடில் நம்ம சுற்றி இது ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம சுற்றி உள்ளே நம்ம போட்டுற வேண்டியதான். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அந்த பபிள்ஸ் குறைஞ்சிச்சின்னா நமக்கு முறுக்கு நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். வேகிறதுக்கு முன்னே எடுத்தால் சவுன்னு இருக்கும். ஸோ நல்லா வெந்ததும் எடுத்துட வேண்டியதாக. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.